गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, நந்தன வருஷம் ஆடி மாதம் 32ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிறை, சதுர்தசி.
யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு, நாள் முழுவதும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இன்றோடு ஆடி மாதம் முடிவடைகிறது. நாளை முதல் ஆவணி மாதம் ஆரம்பம். நாளைக்கு ஆவணி மாத பிறப்பு, அமாவாசை மாத பிறப்பு இரண்டும் சேர்ந்து வெள்ளிக்கிழமையிலே வருகிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு கேது, மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சந்திரன் புதன் சூரியன், கன்னியில் சனி, துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் ராகு. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 4ஆம் வீடாகிய கடகத்திலே 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுகஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே ஒரு சிலருக்கு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிதாக வண்டி வாகனம் வாங்குவது, பழைய வண்டியை மாற்றம் செய்து கொள்வது போன்றவை இப்பொழுது நிகழும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். மனதிற்கினிய சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டிருப்பதால் மனதிலே உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கும். ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நம்மால் இதை சாதிக்க முடியும், நம்மாலும் இதை சாதிக்க முடியும், நம்மாலேயே இதை சாதிக்க முடியும் என்றெல்லாம் பலவாறாக உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை வெளிச்சம் பிறக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றோடு ஆடி மாதம் முடிவடைந்து நாளைய தினம் ஆவணி ஆரம்பமாகும் பொழுது சில கிரக மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. அவை அனைத்தும் ரிஷபத்திற்கு சாதகமாக இருக்கின்றன. பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதேனும் வராமல் தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது அது வந்து சேரும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றிருப்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். செல்வாக்கு அதிகரிக்கும். நாவன்மை சிறக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நாள். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு அமைந்து சூரியன் புதன் சேர்க்கையும் பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆரோக்கியத்திலே நிலவி வந்த சிறு சிறு குறைபாடுகளெல்லாம் நீங்கி நல்ல தேக ஆரோக்கியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே உள்ள பிணக்குகள் நீங்கி நல்லிணக்கம் ஏற்படும். அனைவருடனும் சுமூகமான ஒரு உறவு ஏற்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே ராசி அதிபதி சூரியனோடு புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. எனவே செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் நல்ல செலவுகளாக இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்திலே உள்ளவர்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன்
11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரனோடு சேர்ந்திருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த நாளிலே நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். பொருளாதார நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. சூரியன் சந்திரன் புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஜீவனஸ்தானத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தொழில் தொடர்பான சர்ச்சைகள், சட்ட சிக்கல்கள், விசாரணைகள் போன்ற ஏதேனும் இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் வெற்றிகரமாக முடிந்துவிடும். தொழிலிலே நிரந்தரத்தன்மை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது அது ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கலாம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் புதனோடு இணைந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். இந்நாளிலே உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய ஒரு தொகை கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். எழுத்துத்துறை சார்ந்தவர்கள், மென்பொருள் தொடர்பான துறையிலே பணிபுரிபவர்கள், கணினி தொடர்பான துறையிலே உள்ளவர்கள், தொலைத்தொடர்பு, செய்தி சேகரிப்பு, மீடியா போன்றவற்றிலே பணிபுரிபவர்களுக்கு அதிக அளவிலான தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே மிகவும் வலுவாக உள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வந்தால் போதுமானது. இறை வழிபாட்டிலே அதிக நேரம் செலவிடுங்கள். இது ஒரு வியாழக்கிழமை என்பதால் இன்றைய தினம் நீங்கள் குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் யாரை ஒரு பெரிய மகான் குரு என்று போற்றுகின்றீர்களோ அந்த மகானை வழிபட்டால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். தீமைகள் நடக்காமல் நம்மை காப்பாற்றுவது மகான்களின் ஆசி. மகான்களுடைய ஆசி ஒருவருக்கு இருந்தால் எந்த தீமையும் கிட்ட வராது. குரு கடாட்சம் என்பது அவ்வளவு வலிமையானது. அந்த குரு கடாட்சம் கிடைப்பதற்காக, குரு அருள் கிடைப்பதற்காக நீங்கள் குரு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சந்திராஷ்டம நாள் என்பதால் பேச்சை குறைத்து கொள்ளவும், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை, 5ஆம் இடத்திலே குரு கேது என பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சனி கன்னி ராசியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று துலா ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி என்று அது துலாத்தில் நுழைந்தவுடனே உங்களுக்கு சில மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தெரிய வரும். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஒரு விடிவெள்ளி தெரிவது போல சில நல்ல தகவல்கள் எல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்கள், பொது சேவை செய்பவர்கள், அரசியல்வாதிகள், கலைத்துறையினர் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெற வாய்ப்புள்ள ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன் வலுவான நிலையிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய தொகை ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும். எனினும் 8ஆம் இடத்திலிருந்து சனி மீண்டும் 9ஆம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இன்னும் முடியவில்லை. செப்டம்பர் 12ஆம் தேதியோடு தான் அஷ்டமத்து சனி முடிகிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மட்டும்
அதிக கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு சிறு குறைபாடு இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய, பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யும் 2 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றன. 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதனும் 5க்குடைய சந்திரனும் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். ஸ்ரீ ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். தீராத துயரம் தானாக விலகும். தீவாகும் குருவின் சரணார தீராத துயரம் தானாக விலகும். தீர்வாகும் குருவின் சரணாரவிந்தம். மந்திராலயனே குருவே சரணம். மாமாதவனே குருவே சரணம். பந்தோர்களையே வாழ்வித்தருளும் வனவாசம் செய்யும் திருவே சரணம். சுகமாக காலை விடுகின்ற நேரம் துறையெங்கும் கேட்கும் குரு சுப்பிரபாதம். ஜகம் வாழ வந்த ஸ்ரீராகவேந்திரன் சயனம் கலைத்தே சீரருளும் நேரம். ஸ்ரீமூல ராம பத பங்கஜலோல பிருங்க ஸ்ரீபூர்ண போத மதுரம் சுதாப்தி சந்திர ஸ்ரீ வியாசராஜ விதுஷாம்பர திவ்யமூர்த்தே ஸ்ரீராகவேந்திர பவதாத்தவ சுப்ரபாதம். மனதோடு நின்று தினம் பேசும் நாதன் மறைவாக நின்று உலகாளும் வேந்தன். மணிவோடு வந்த நடமாடும் தேவன் காருண்ய மேகன் ஸ்ரீராகவேந்திரன். மந்திராலய நிவாசாய சீதபோமூர்த்தயே மத்வமதவர்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம். ராகவேந்திராய மங்களம். ஸ்ரீராகவேந்திராய மங்களம். ராகவேந்திராய மங்களம். குரு ராகவேந்திராய மங்களம். ராகவேந்திராய மங்களம். ஸ்ரீராகவேந்திராய மங்களம். ராகவேந்திராய மங்களம். குரு ராகவேந்திராய மங்களம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே உத்திராட நட்சத்திரத்திற்குரிய கோவில்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்திராட நட்சத்திரத்திற்குரிய மரம் பலாமரம். பலாமரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோவில்கள் என்னும் வரிசையிலே நாம் முதலில் திருக்குற்றாலத்தை பற்றி பார்த்தோம். குறும்பலா அங்கு தலவிருட்சம் என்பதால். அதைத் தொடர்ந்து திருவாலங்காடு, அரக்கோணத்திற்கு அருகிலே இருக்கின்ற திருவாலங்காடு
தலத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 8 நாட்களாக இந்த திருவாலங்காடு பற்றிய தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் இத்தலத்தை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. நேற்றைய நிகழ்ச்சியிலே மாந்தி எவ்வளவு முக்கியம் ஜாதகத்தில் என்பதை பற்றி சொன்னேன். இந்த மாந்தியை கணக்கிட்டு ஜாதகத்தில் குறிப்பிட வேண்டும். நிறைய பேர் அது பார்க்கறதில்லை. முதல்ல ஜாதகம் கணிச்சா வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் கணிக்கணும், அதுதான் கரெக்டு. திருக்கணிதப்படி கணிச்சு பார்த்தா பலனே தப்பாக போயிடும். 85ல் சனி துலாத்தில் இருந்தது, துலாத்தில் சனி வச்சு நம்ம கணக்கு போட்டுட்ருப்போம். திருக்கணிதத்தில் பார்த்தீங்கன்னா அது விருச்சிகத்துக்கு போயிருக்கும் 1 இயர் முன்னாலேயே. இந்த 85ல் பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி துலாத்திலையா விருச்சிகத்திலையான்னு அது ஒரு பெரிய டிபேட் நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டிஃபரன்ஸ் வரும், கண்டிப்பாக டிஃபரன்ஸ் வரும். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தால் நிச்சயமாக வித்தியாசம் ஏற்படும், அதை பார்க்க வேண்டாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் பார்த்தால்தான் சரியாக வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் உங்களுக்கு சுலபமாக சொல்லிடுறேன், வாக்கியம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா நான் 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் திருக்கணிதத்தை பார்த்து. அந்த மாதிரி நீங்களும் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாக்கியம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகத்தை கணித்து அதிலே மாந்தியை கணக்கிட வேண்டும். மாந்தி எங்கே இருக்குங்கிறத போட்டுட்டு தான் ஜாதகம் பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்கு ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருப்பேன், வாக்கிய பஞ்சாங்க சாஃப்ட்வேர். அதில் ஜாதகத்தை கணித்து அதில் மாந்தி ஸ்புடம் அதில் இருக்கும், அதில் மாந்தி எங்கே இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கு பிறகு தான் நான் ஜாதகம் பார்ப்பேன். அவங்க எடுத்துகிட்டு வர ஜாதகத்தை அப்படியே பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த மாந்தி ஸ்புடம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகிடும். இந்த மாந்தி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நவகிரகங்கள் எல்லாம் ராவணனுக்கு பயந்து அவங்க சொல்கிற இடத்துல நின்றுட்டு பலனை கொடுத்துட்டு இருந்துதான். அப்போ நாரதர் சனி புத்திராவா அப்படின்னு சொல்லி மாந்தியை கூப்பிட்டு நீ அங்கே போய் ராவணனோட சேருன்னு அனுப்பி வைக்கிறாராம். ராவணனோட போய் மாந்தி சேருது. சேர்ந்த உடனே இந்த கிரகங்கள் கொடுக்குற பலனெல்லாம் அது தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் ராவணனை சம்ஹரிக்கிறார் ராமர். ராமாயணத்தில் கிளைமேக்ஸில் ராவணன் தோல்வி அடைவதற்கு ஒரு காரணமாக இருந்ததே மாந்தி என்று சொல்லப்படுகிறது. இது எந்த ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் எத்தனாவது ஸ்லோகத்தில் வருதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் பின்னால் ஒரு நாள். இப்போ அது சப்ஜெக்ட் நமக்கு அது இல்லை. இப்போது திருவாலங்காடு தான் நம்ம சப்ஜெக்ட்டு. அதில் மாந்தி வழிபட்டதுங்கிறதுனால அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு இதை சொல்கிறேன். மாந்தி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த மாந்தியால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை தடுத்து நிறுத்தவும், மாந்தியால் நற்பலன்கள் ஏற்படாமல் இருந்தால், நற்பலன்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த தடையை நீக்கி நமக்கு நல்ல பலன்கள் நடைபெறவும், மாந்தியை திருப்திப்படுத்துவதற்கு முக்கியமான பரிகாரம் நான் சொன்ன மாதிரி தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, வஸ்திரதானம் செய்வது, வெள்ளை வெளியேறும் தும்பப்பூ வாட்டம் ப்ளீச்டு ஒயிட்டில் துணியை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து, மற்றவர்கள் கிட்டே செல்ல அருவருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பு கொண்டவர்களை நாம் அருகில் சென்று அவர்களுக்கு நமது கையால் துணியை கொடுத்து உடுத்திக்க சொல்லி அவர்களுக்கு உணவை கொடுத்து பணத்தை கொடுத்து அவர்களை மகிழ்வித்தால் அந்த மாந்தி தடை செய்வதை நிறுத்தும் என்று ஒரு நம்பிக்கை. அது கேரளாவில் ரொம்ப சிவியராக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் பார்த்தாக்கா நிறைய பேர் இந்த மாதிரி வஸ்திரதானம் பண்ணுவாங்க. ஆளை தேடிட்டு அலைவாங்க, கிடைக்காம. இங்கே கூட நிறைய முறை இந்த மாந்தி பரிகாரம் செய்யறதுக்கு என்னுடைய சில நண்பர்களுக்காக சென்றபோது ஆள் கிடைக்காம எங்கெல்லாமோ போய் அப்புறமா பெசன் நகரில் சாய்பாபா கோயில் வாசலில், மவுண்ட் ரோடு தர்கா கிட்ட, சின்னமலை சர்ச் வாசலில் அங்கங்கே போய் ஆளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் வஸ்திரதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை விட மிக சுலபமான வழி திருவாலங்காடு போய் அங்கே மாந்தி வழிபட்ட ஒரு சன்னதி என்று ஒன்று இருக்கிறது. அங்கே இருக்கின்ற ஒரு ஈசன் மாந்தியால் பூஜிக்கப்பட்டவர் என்பதால் அந்த மாந்தீஸ்வரருக்கு போய் நாம் மாந்தி தோஷம் விலகுவதற்காக அங்கே பரிகாரம் செய்தால் தடைகள் விலகும். இது எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும். திருவாலங்காடை பற்றி சொல்லும்போது நான் 3 விஷயம் சொன்னேன். ஒன்று, இது பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில், ஏன்னா இங்கே காளிக்கு முக்கியத்துவம். மக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில், ஏன்னா இங்கே ஆலமரமும் தலவிருட்சம். உத்திராட நட்சத்திர கோவில்கள் வரிசையிலே இது வருகிறது, ஏனென்றால் இங்கே பலாமரம் தான் தலவிருட்சம் என்பது பழைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் இந்த மாந்தியால் பாதிக்கப்பட்டவர்கள், லக்னத்தில் ராசியில் மாந்தி இருந்தால் பாதிப்பு கடுமையாக இருக்கும். 6ஆம் இடத்திலே மாந்தி இருந்தால் நல்லது. 6ஆம் இடத்திலே மாந்தி இருந்தால் அவர்களுக்கு யாரும் கெடுதலே பண்ண முடியாது. கெடுதல் வரும்போது மாந்தி தடுத்து விட்டுரும். மாந்தியுடைய குணம் என்னன்னா, எந்த கிரகத்தோடு சேருதோ அல்லது எந்த கிரகத்துடைய வீட்டில் இருக்கிறதோ, எந்த கிரகத்தை பார்க்கின்றதோ, எந்த கிரகத்துடைய நட்சத்திர பாதசாரம் வாங்கி இருக்கிறதோ அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய பலனை தடுத்து நிறுத்தும். அது நல்ல பலனாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தும், கெட்ட பலனாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தும்.
கெடுதல் செய்கிற கிரகத்தோடு போய் மாந்தி சேர்ந்துருத்துனா நமக்கு யோகம். யாராவது கெடுதல் பண்ணோன்னு நினச்சிட்டு ஏதோ பண்ணுவாங்க. இந்த மாந்தி இருக்கிற இதை பார்த்தாக்கா அது வந்து கெடுதலே நடக்க விடாமல் தடுத்து நம்மளை காப்பாற்றி விட்டுரும், ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றும். என்ன தீமை செய்யும் கிரகத்தோடு சேர்ந்தால் தீமை நடக்காமல் தடுக்கும், நன்மை செய்யும் கிரகத்தோடு சேர்ந்தால் நன்மை நடக்காமல் தடுக்கும். ஆகவே எப்படியா இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். தீமை செய்யும் இடத்துல அது இருந்தால் விட்டுடலாம், அதுக்கு ஒன்றும் நம்ம பரிகாரமே பண்ண வேண்டாம், அது மாட்டில் தடுத்துட்டு இருக்கட்டும் கெடுதல் எல்லாமே. நல்லது செய்ய வேண்டிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால்தான் நம்ம வந்து பயப்படணும். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளிலே திருவாலங்காடு சென்று அங்கே மாந்தீஸ்வரர் சன்னதியிலே அதற்கு ஒரு பூஜை ஒன்று செய்யப்படுகிறது, அர்ச்சனை செய்யப்படுகிறது, அதை செய்து கொண்டு வரலாம். இதுபோல் மாந்தியின் பாதிப்பு நமக்கு அதன் தாக்கம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். மற்றபடி மாந்திக்குன்னு தனியாக கோவில்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த தலத்தை பற்றிய இன்னும் சில தகவல்களை நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி சாய்பாபா. ஆரத்தி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா. சாய்நாத பகவான், 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 சாய்நாத பகவான். ஓம் சாய் வரதாய நமः. ஓம் அபயப்பிரதாய நமः. ஓம் ஆதிபுருஷாய நமः. ஓம் சர்வ ஈஷாய நமः. நீலை கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளை அகற்றினையே. நெருப்பில் குழந்தை வீழிடாமல் தன் கை கொடுத்தனையே. நாளும் பல லீலைகள் புரிந்தனையே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள்மஷம் அஸ்மத் குருவியோ நமக விகனச மகா குருவியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஜீவசக்தி இருக்கவும், இல்லை மலையிலேருந்து இல்லை நதிக்கரை ஓரங்கள்லேருந்து வனத்துலேருந்து மூலிகை எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு ஜீவ சக்தி இருக்கவும், அதாவது உயிர்ப்பு இருக்கவும் இந்த மந்திரம் பலன் தரும். அதேமாதிரி தோட்டங்களுக்கு நடுவில் அல்லது செடிகளுக்கு நடுவில் இந்த ஜபம் பண்ணால் நாம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு ஜீவசக்தி அதிகமாக இருக்கும். செடின்னா உங்களுக்கு மூலிகை செடி, மூலிகை செடினா சிறியானங்கை, பெரியானங்கை, இடம்பெரி, வலம்பெரி, கற்பூரவள்ளி, கருடக்கிழங்கு, ஆகாச கருடக்கிழங்கு, அதே மாதிரி உங்களுக்கு விஷ்ணு துளசி, லக்ஷ்மி துளசி, அப்புறம் தொட்டாசிலிங்கி, இந்த மாதிரி அந்த அபூர்வமான மூலிகை செடிகளுக்கு ஒரு வலிமை சேர்க்கவும் இந்த மந்திரம் பலன் தரும். அப்போ அந்த எந்தெந்த மூலிகை செடிக்கு என்ன மருத்துவ குணமோ அந்த மருத்துவ குணம் அதிகப்படவும் இந்த மந்திரம் கை கொடுக்கும். அதே மாதிரி
அந்த வேர்கள் வந்து உயிர்ப்போடு இருந்து பலன் தரவும் இந்த மந்திரம் கை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் ஆகாச கரடுன்றது இந்த பீட்ரூட் மாதிரி அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு. அதை அப்படியே கட்டி தொங்க வச்சா கூட துளுத்துட்டே வரும். பூமி உள்ளேயும் உங்களுக்கு அந்த கிழங்கை பார்க்கலாம். பாம்பு கடிக்கு ஒரு நல்ல மருந்தாக சொல்லியிருக்கு. அப்புறம் கற்பூரவள்ளியை பற்றி தெரியும். சிறியானங்க பெரியானங்க பாம்பு கடிக்கு நல்ல ஒரு மாற்றம், விஷ பயங்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விஷமுறிவு செடி உங்களுக்கு. அது சிறியானங்க பெரியானங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு உணர்வோடு உங்களுக்கு தெரியும். அதில் மிளகானங்கைன்னு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து மூலிகையில் அபூர்வமான மூலிகை செடிகள். இதுக்கு நல்ல வீரிய சக்தி உண்டாகிறதுக்கும் இந்த மந்திரம் பலன் தரும். வெள்ளருக்கு வேர், அதாவது வெள்ளருக்கு செடியோட வடவேர், வடதிசை நோக்கி போகக்கூடிய அந்த வேருக்கு ஒரு பூச நட்சத்திரம் அன்றைக்கோ அமாவாசை அன்றைக்கோ காப்பு கட்டி அந்த வேர் எடுத்து 5 கலர் நூல் சுற்றி ஒரு தாயத்து உள்ளே போட்டு கையில் கட்டிக்கிறது, இல்லை கழுத்தில் அணிஞ்சிக்கிறதுன்னு சொல்லுவாள். அதாவது வலது கை புஜத்திலேயோ கழுத்திலேயோ கட்டிக்கலாம். அது சகல விஷயங்களையும் வசியம் பண்ணி கொடுக்கும். சகலத்துக்கும் வசிய சக்தியை கொடுக்கும். அது ஒரு வசீகரமான சக்தியை உண்டாக்கக்கூடிய தாயத்து. அது நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியதுன்னு சொல்லுவாள். அதனால் இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். இந்த ஜபத்தை வந்து பின்னால் பிரயோகம்னு சொன்னால் வனத்துக்கு நடுவுலையோ இல்லை நம்ம வீட்டில் தோட்டங்களுக்கு நடுவுலையோ மூலிகைக்கு நடுவுலையோ செய்யலாம். மூலிகைகளோட வேர் படிக்கும்பொழுது இந்த மந்திரத்தை உச்சரித்து படித்தா மூலிகை வேர் உயிர்ப்பு சத்தோடு இருக்கும்னு சொல்லுவாள். இப்போ வந்து தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. அறிவோம் ஸ்ரீம் க்ளீம் பீஜாட்சர சுரூபி ஆனந்தவல்லி அற்புதவல்லி சர்வம் வசமானாய ஸ்வாஹா. அறிவோம் ஸ்ரீம் க்ளீம் பீஜாட்சர சுரூபி ஆனந்தவல்லி அற்புதவல்லி சர்வம் வசமானாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லி தாயத்து கட்டினாலும் ரட்சை பண்ணி போட்டினாலும் நல்ல பலன் உண்டு. இந்த மந்திரத்தை வந்து மூலிகை செடியோட பலத்தை அதிகரிக்கவும் பயன்படுத்தலாம். தொடர்ந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வந்து 45 நாள் முடிஞ்ச பிறகு இந்த பிரயோகத்தை பண்ணலாம். இது நல்ல பலன் தரும். நீங்களும் தாயத்தை அணியலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம். உலகெங்கிலும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உன்னதமான மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, கடந்த சில நிகழ்ச்சிகளிலே கன்னி லக்னம் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சத்துரு ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் 5வது இடமான மகரத்திலே இருந்து என்னென்ன நோய்களை தருவார் என்று பார்த்தோம். அவருடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது என்ன பிரச்சனைகளை அவர் தரக்கூடும் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். கன்னி லக்னம் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு 5, 6 என்கின்ற 2 ராசிகளுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் சத்துரு ஸ்தானாதிபதியாக இருக்கின்றபடியினாலே 5வது இடமான வயிற்றிலே இருந்து அங்கே அவர் நோய்களை தரக்கூடும். 6வது இடம் என்பது கடன், நோய், பகை இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய இடமாகும். அந்த இடத்துக்குரிய கிரகம் எந்த வீட்டில் இருந்து அவருடைய திசையையோ புத்தியையோ நடத்துகின்றாரோ அந்த நேரத்திலே அந்த கடன், நோய், பகையை அங்கே அதிகப்படுத்தக்கூடும். அப்படி இந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு உரியவர்களுக்கு 6ஆம் இடத்ததிபதியான சனி 5வது இடமான மகரத்திலே இருந்து திசாபுத்தியை நடத்துகின்ற பொழுது வயிற்றிலே பிரச்சனைகளை தருவார் என்று நாம் பார்த்தோம். மேலும் அவர் இந்த வயிற்றை அடிப்படையாக கொண்டு இருக்கின்ற ஈரல், கல்லீரல் என்று சொல்லுவார்கள், லிவர், மண்ணீரல் என்று சொல்லுவார்கள், ஸ்ப்ளீன், கால் பிளாடர் என்று சொல்வார்கள், பித்தப்பை, இந்த 3 விதமான உறுப்புகளிலேயும் அங்கே பிரச்சனைகளை சனி பகவான் தருவார். அதாவது மந்தமான சூழ்நிலைகளை தருவார். சரியான வகையிலே இவைகள் செயல்படாத நிலையை தருவார். சரியான பித்தப்பை சரியாக செயல்படாவிடிலே அந்த பித்தம் நமது உணவை ஜீரணிக்க தகுந்த அளவுக்கு இல்லாத பட்சத்திலே நமக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இப்படி ஈரல் சரியானபடி உபயோகப்படாத நேரத்திலே இரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலை அங்கே குறையக்கூடும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதே போல்
இந்த உறுப்புகள் சரியானபடி இல்லாத பட்சத்திலே நாம் உண்கின்ற உணவு சரியான செரிமானம் இன்றி அதிலே இருந்து சத்துக்களை இந்த உடல் கிரகித்து கொள்ள முடியாத ஒரு நிலையை அங்கே சனி பகவான் ஏற்படுத்துவார். இப்படி ஈரல், மண்ணீரல், கல்லீரல், இந்த பித்தப்பை ஆகிய இவற்றிலே அவர் மந்த நிலையை தந்து உடலுக்கு ஆரோக்கிய குறைவை தருவார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இப்படி ஏதேனும் வயிற்று கோளாறுகள் வருகின்ற பட்சத்திலே நாம் அவதிப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். நிதானமாக நம் உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சனீஸ்வரனை வணங்குவது, எள் விளக்கு ஏற்றி வணங்குவது, காகத்துக்கு எள் சாதம் வைப்பது, ஒரு 8 எள்ளை மடித்து தினமும் வெள்ளைத்தாளிலே மடித்து உடலோடு வைத்து கொள்வது, இப்படி அந்த எள்ளை வைத்து கொள்ளும் பொழுது சனி பிரீதியாக அமையும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். மேலும் இந்த சனி 5வது இடத்திலே இருக்கின்ற பொழுது மகோதரம் என்று சொல்லக்கூடிய டிராப்சி என்று சொல்வார்கள். வயிறு பெருத்து போகுதல். இந்த வயிறு பெருத்து போகுதலுக்கு பல காரணங்கள் உண்டு. அதாவது ஈரல் வீக்கம் அடைந்து இந்த வயிறு பெருக்கலாம், வயிற்றில் உள்ள மேல் தசை பகுதிகளிலே கொழுப்பு சேர்ந்து அந்த வயிறு பெருக்கலாம், அல்லது நீர் சேர்ந்து இந்த வயிறு பெருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு காரணத்தினாலே இந்த 6ஆம் இடத்ததிபதி சத்துருஸ்தானாதிபதி கன்னி லக்னம், கன்னி ராசிக்காரர்களுக்கு 5வது இடத்திலே இருந்து திசாபுத்தியை நடத்துகின்ற காலகட்டத்திலே இந்த நோய்களை அவர் தருவார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக புத்திரர்களிலே ஒருவருக்கொருவர் பகையை, தந்தை மகன் இவர்களுக்கு இடையேயான பகையையும் இந்த சத்துருஸ்தானாதிபதி 5வது இடத்திலே இருக்கின்ற பொழுது கொடுத்து குடும்பத்திலே பல பிரச்சனைகளை அவர் தருவார் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த சனீஸ்வர பகவானை பிரீதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்து கன்னி லக்னம், கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி ஆன சனீஸ்வர பகவான் 6ஆம் இடமான கும்பத்திலே இருந்து அவருடைய திசைய புத்தியை நடத்துகின்ற காலகட்டத்திலே நோய் ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது பலவிதமான நோய்களுக்கு அவர் காரணமாக இருப்பார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 6வது இடம் என்பது தொப்புளுக்கு கீழே உள்ள அடி வயிறு, இடுப்புக்கு மேலே உள்ள இந்த பகுதி ஆகும். இந்த பகுதியிலே என்னென்ன நோய்களை தருவார் என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இப்பொழுது சில மருத்துவ குறிப்புகளை பார்ப்போம். நேயர்களே, கடந்த சில நிகழ்ச்சிகளிலே நெல்லிக்காய் பற்றி, அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். நெல்லிக்காய் சாறு, நெல்லிக்காயை கொட்டை நீக்கி சாறு எடுத்து கொள்ளுங்கள். அதோடு கூட தேன், எலுமிச்சை சாறு, இவை மூன்றையும் சம பங்காக, அதாவது 5 மில்லி நெல்லிக்காய் சாறு, அதோடு கூட 5 மில்லி தேன், 5 மில்லி எலுமிச்சை சாறு, இந்த மூன்றையும் நன்றாக உறவாடும்படி செய்து கொண்டு இந்த 15 மில்லி அளவுக்கு போல இரவு 2 வேளையும் உணவுக்கு முன்பாக அதை குடித்து வருகின்ற பட்சத்திலே நாள்பட்ட டயாபெட்டிக் என்று சொல்வார்கள், சர்க்கரை வியாதி, இன்சிபிட்டட் டயாபெட்டிக் மெலிட்டஸ் என்று சொல்வார்கள், 2 விதமான சர்க்கரை நோய்களுக்கும் இது நல்ல குணம் தருவதாக அங்கே அமையும். அதாவது இந்த இன்சுலினை சுரக்க செய்வதற்கு இந்த நெல்லி சாறு, எலுமிச்சை சாறு, தேன் கலந்த அந்த கூட்டு மருந்து என்பது மிகச்சிறந்த ஒரு பயனை தருவதாக அமையும். அப்படி நாள்பட்ட சர்க்கரை உள்ளவர்கள் இன்சுலின் ஊசி மூலமாக உடலிலே செலுத்திக் கொள்வதை குறைத்து கொண்டு இதை அவர்கள் உட்கொண்டு வந்தார்களேயானால் நாளடைவிலே இன்சுலினை நிறுத்திவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையும் அவர்களுக்கு கிடைக்கும். இது சர்க்கரை நோய்க்கு மட்டும் மருந்து அல்லாமல் நெல்லியிலே நாம் ஏற்கனவே பார்த்தது போல பல விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள்கள் அனைத்தும் நிறைந்த ஒரு பொருளாக இருப்பதோடு அதே போல் எலுமிச்சை, அதை ராஜ பழம் என்று சொல்வார், ராஜ கனி என்று சொல்வார்கள். எலுமிச்சையை மிகச்சிறந்த ஒரு கனியாக மருத்துவத்திலே சொல்வார்கள். அப்படி இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று நல்ல ஒரு சமமான ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருப்பதினாலே நெல்லிச்சாறு, எலுமிச்சை சாறு, தேன் கலந்து இதை உபயோகப்படுத்தி வாருங்கள். சர்க்கரை நோய் உள்ளவர்கள்
கட்டாயம் உபயோகப்படுத்துங்கள். மற்றவர்கள் ஒரு பலம் தரக்கூடிய ஒரு டானிக்காக இதை உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்ற வரையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.